கூலும்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்: The force between 2 point charges is directly proportional to the product of their charges and inversely proportional to the square of distance between them. இப்போ F proportional to Q1 Q2 divided by R square. இப்போ F ஈக்குவல் டு அந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் C போட்டுக்கிறோம். Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இந்த சிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 1/4π எப்சிலன் நாட். இப்போது இந்த 1/4π எப்சிலன் நாட்டை மேலே அந்த ஃபார்முலாவோட அப்ளை பண்ணிக்கிறோம். F ஈக்குவல் டு சி, சிக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். Q1 Q2 பை 4π எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுதான் நம்மளோட எஃப்போட வேல்யூ, அதாவது கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா. அதுக்கு ஒரு வெக்டார் கொடுத்துக்கிறோம், ஆர் வெக்டார் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் அந்த மேலே இருக்கிற அந்த Q1 Q2 அந்த கான்ஸ்டன்ட் இல்லாத வேல்யூஸ்க்கெலாம் நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கணும்ல. சப்போஸ் த வேல்யூ ஆஃப் Q1 Q2 ஈக்குவல் டு 1 அண்ட் R ஈக்குவல் டு 1 இப்படி இருந்துச்சுன்னா the result will be எப்படி இருக்கும்னா, F ஈக்குவல் டு Q1 Q2க்கு வேல்யூ கொடுத்துக்கிறோம், அந்த ஆர்க்கும் நம்ம வேல்யூ கொடுத்துக்கிறோம். 4π எப்சிலன் நாட் ஆரோட வேல்யூ 1 ஸ்கொயர். இப்போது F ஈக்குவல் டு அந்த எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், பையோட வேல்யூ 3.14 அண்ட் எப்சிலன் நாட்டோட வேல்யூ 8.854 × 10⁻−12. F ஈக்குவல் டு இந்த எல்லா வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3.14 8.854 × 10⁻−12. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் 9 × 10⁻9 N நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நீங்கள்